ஜெசபெல் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே நாங்கள் துயில் எழுந்திருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே பொது காலத்தின் 12வது வாரத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். 12வது வாரத்தின் முதல் ஞாயிறாகிய இன்றைய தினத்திலே ஆண்டவர் எங்களுடைய விசுவாசத்தை சற்று உறுதிப்படுத்துகின்றார். விசுவாசம் தளர்ந்து போகின்ற வேளையிலே உறுதியான விசுவாசத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி நிற்கின்றார். அன்று சீடர்களிடம் கேட்ட அதே வார்த்தைகளை இன்று ஆண்டவர் எங்களிடமும் கேட்கின்றார். ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? ஏன் அஞ்சுகிறீர்கள்? இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை சற்று மீட்டி பார்க்கின்றது. விசுவாச வாழ்க்கையோடு நாங்கள் பயணமாக ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வலுவை தருகின்றது, உறுதி ஊட்டுகின்றது. தூய பவுலடிகளார் சொல்லுவதை போன்று, எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற அந்த அசையாத விசுவாசம் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் எங்களோடு பயணமாகி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையில் எங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால், நாங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும்? எதற்கு பயப்பட வேண்டும்? ஆண்டவர் என்னில் நிலைத்திருக்கிறார், நான் ஆண்டவரில் நிலைத்திருக்கின்றேன் என்ற அந்த அசையாத விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கை பயணம் ஆண்டவரோடு தொடங்கப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் எல்லோருமே விசுவாச தளர்ச்சி உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனோ தானோ என்ற போக்கிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய செப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையின் செயல்முறைகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே ஒரு அசம்பந்த போக்கைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எப்பொழுது ஆண்டவரிடமிருந்து எங்களுடைய உறவு அறுபடுகின்றதோ அன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை காண முடியாத நிலை, ஒரு மகிழ்ச்சியை காண முடியாத நிலை, அமைதியை அனுபவிக்க முடியாத நிலை, எப்போ பார்த்தாலும் ஒரே வெறுப்பு, எரிச்சல், பொறாமை, திருப்தி இல்லாத நிலை, இவ்வாறான நிலைகளுக்குள் தான் நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகளிலிருந்து நாங்கள் சற்று விடுபட வேண்டுமாக இருந்தால் ஆண்டவரை பற்றி பிடிக்க வேண்டும், ஆண்டவரோடு பயணமாக வேண்டும். கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், எதுதான் எங்களை வந்து தாக்கினாலும் எங்களுடைய வாழ்க்கை என்னும் படகிலே நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகி கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு வலுவூட்டுகின்றன. ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்ற அந்த கேள்விகளை உங்களுடைய மனதிலே போட்டு சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் ஆழமான விசுவாச வாழ்க்கைக்குள் எங்களை நாங்கள் இட்டு செல்ல வேண்டும். அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் வேரூன்றி எங்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வார்த்தைகள் எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்களை விசுவாசம் கொண்டவர்களாக, எதற்கும் அஞ்சாதவர்களாக, மன உறுதியோடு, மன வலிமையோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணமாக இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். விசுவாச வாழ்க்கையோடு, இறை அருளோடும், இறை உறவோடும், இறை ஆசீரோடும் நாங்கள் வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடி கொண்டே இருப்போம். அன்னைமரி மூலமாக நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே சென்று ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக நாங்கள் வாழ இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.